நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோக்ராம் 6 கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நோட் பேடில் அந்த ஃபஸ்ட்டு பார்ட் கேஸ்கேடிங் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கோம். மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்னு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்ம டைப் பண்ண கோடிங், கேஸ்கேடிங்கோட கோடிங். இது என்னன்னு சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மை ஸ்டைல், இங்கே பாருங்கள் தெரியுதா, மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சேவ் பண்ணோம். அடுத்தது ஃபைல் நியூ கொடுத்து இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் அந்த HTML கோடிங் டைப் பண்ணுங்கள். சரியா, அதில் என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அது இங்கே இந்த ப்ரோக்ராம். ஓகேவா, இதில் அந்த லிங்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே href அப்படின்னு சொல்லி இந்த லிங்க் கொடுத்துருக்கோம். புக்கில் வந்து மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த லிங்க் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் சேவ் பண்ணோம்ல டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு, அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபைல் ஓப்பன் கொடுங்க. அதில் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வியூ ஆகும். மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சேவ் பண்ணாத இங்கே இருக்குல்ல, இந்த மை ஸ்டைல் அப்படின்னு இருக்குங்களா, அதில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் இந்த லொக்கேஷன் பாருங்கள், C:users ELCOT டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் பார்த்து, இது வந்து என்ன சொல்கிறது பாத், இந்த பாத் அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இது எல்லாமே கேன்சல் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா, பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து இந்த மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அந்த ஃபைல் எங்கே இருக்குங்கிறதோட லிங்க்கை வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது P1 பேராகிராஃப் 1 பேராகிராஃப் 2 பேராகிராஃப் 3யும் டைப் பண்ணிக்கிறோம். இதை வந்து என்னென்னு சேவ் பண்ணுறோம், CA6.html அப்படின்னு சேவ் பண்ணுறோம். இது ரெண்டையுமே சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ஃபைல் ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா கீபோர்டில் Ctrl+O அப்படிங்கிறத கொடுங்க, ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நம்ம ப்ரோக்ராம் சேவ் பண்ணியிருக்கோம்ல மெயின் ப்ரோக்ராம் .htmlனு கொடுத்து, அது இங்கே இருக்குது பாருங்கள், CA6 இருக்குங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட் டிஸ்பிளே ஆகிடும். அவ்வளோதான் கேஸ்கேடிங் ப்ரோக்ராம்.